ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த மாதிரி சம்ஸ் போட போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சம் போட்டுட்ருக்கோம். ஸோ எது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து போன வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது. பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுன்றது இனிமேல் வரவே வராது. நீங்கள் எப்படி சம் கொடுத்தாலுமே நீங்கள் போடுவீங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ மேக்ஸ் வந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்டுன்றது எந்த ஒரு டவுட்டுமே வராது. கொஷினை பார்த்த உடனே எப்படிலாம் ஆன்சர் பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாகவே நான் கற்றுக் கொடுக்குறேன். ப்ளஸ் நம்மளோட கொஷின் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு இப்போ தெரியுதுன்றது எனக்கு தெரியுது. இப்போ தான் நிறைய பேர் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்றத இப்போ தான் வாங்கி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 டேஸ் தான் இருக்குது. சில பேர் வந்து நினைக்கிறீங்க 3 டேஸ் தான் இருக்குது, இப்போ ஆர்டர் பண்ணால் கூட நம்மளுக்கு கிடைக்குமா, இதை வந்து நம்ம ஒரு வாட்டியாச்சும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாமான்ட்டு ஒரு சின்ன 50% வந்து உங்களுக்குள்ளே இருக்குது எனக்கு தெரியுது. பட் அந்த டவுட்டே வேண்டாம். 3 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கூட ஆர்டர் பண்ணுங்க. 8:30க்குள்ளே ஆர்டர் பண்ணுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்லேயே உங்களுக்கு கொரியர்லேயே பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளஸ் வந்து என்னென்னா, நேற்று எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கே விசிட் பண்ணி இந்த புக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமி முதல்ல வந்து எங்கே இருக்குன்ட்டு சில பேருக்கு தெரியலை. ஸோ அப்போ வந்து இங்கே தான் இருக்குன்ட்டு ஒரு வாட்டியாச்சும் சொல்லுங்கள், சொன்னால் இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அஃப்கோர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், போன பழைய வீடியோலலாம் நம்ம எப்பவுமே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுப்போம், நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ ஃபியூ வீடியோஸில் நான் போடலை, டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடலை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட மெஸ்மரஸ் அகாடமி எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்கோன்னா ஆர்னின்ற பிளேஸில் தான் இருக்கோம். நீங்கள் இங்கே சரௌண்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஆர்னிக்கு அடுத்தது தாலுக்காவில் எங்கேயாவது சரௌண்டிங்கில் இருக்கீங்க, செய்யாறு அந்த மாதிரி ஆற்காடு அந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னா டைரெக்டாக அகாடமிக்கு வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்னோடய காண்டாக்ட் நம்பர், நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்தே வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு நோட்டு என்னத்துக்கு நீங்கள் கையில் வச்சுட்டு இருப்பீங்க ரெடியாக. நம்ம வீடியோ வருதுனாலே நிறைய பேர் சொல்லிட்டீங்க, ஃபோன் பண்ணியே சொல்லிட்டீங்க எனக்கு, உங்கள் வீடியோ வருது அந்த டைம் ஈவினிங் டைமில் வருதுனாலே நான் நோட் எடுத்து உக்காந்துக்கிறேன். அந்த சம்மை திரும்பி போட்டு பார்க்கும்போது இனிமேல் அந்த சம்முக்கு கேட்டாலே நான் டக்குன்னு அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டீங்க, கமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் சில ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னும் போது அந்த டவுட் இனிமேல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி சம்ஸ் இருக்குது நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை. நிறைய இடைநிலை, சராசரி, முகடு எல்லாமே நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். போன வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ கீழே டேக் பண்ணுறேன், கீழே போய் அந்த டேக்கில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து இடைநிலை வச்சு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் இடைநிலையிலேயே கொஞ்சம் ஈஸியான சம், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அதை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இனிமேல் அதை தப்பு பண்ணாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் கொடுக்க வேண்டிய இதெல்லாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் 4 இயலெண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்குது, 1 2 3 4. இதோட இடைநிலை கேட்குறாங்க. ஸோ 4ன்றது ஒரு ஈவன் நம்பராக ஆயிடுச்சு, இரட்டைப்படை என்ன ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பரை என்ன பண்ணுங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. அதால் 2ஆல் வகுத்துக்கோங்க. ஸோ 2ஆல் வகுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5ன்னு வரும். ஸோ 2.5ன்றது ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ஃபார்முலாலாம் போடணுமா அப்படிலாம் தேவையே இல்லை. ஃபார்முலான்றது இருக்குதா, n + 1/2 தான் ஃபார்முலாவே.
ஸோ n+1 எனக்கு வந்து என்னன்னா ஃபார்முலா சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த என்னன்றது எத்தனை நம்பர் இருக்கு +1ஆல பண்ணுங்க /2ஆல பண்ணுங்க அப்படின்றது. ஃபார்முலால நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளுக்கு தேவை ஷார்ட்டா எப்படி போடணும். ஒரு இரட்டைப்படை எண்ல வந்து கேட்டாங்கன்னா அதோட இடைநிலை கேட்டாங்கன்னா 2 நம்பர் நடுவில் இருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க, 2ஆல வகுத்துக்கோங்க, முடிஞ்சிடுச்சு. இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஒரு சம்முக்கு ரொம்ப கஷ்டமான சம்முக்கு கூட ஒரு சம்முக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்கன்ட்டு. இதுக்கு நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கும்? அரை நிமிஷம் கூட ஆகாது. கரெக்டா 30 செகண்ட்ஸ் ஆகுமா இது போடுறதுக்கு, கூட்டி போடுறதுக்கு. ஏன்னா ஒரு டிஜிட் நம்பர், இதெல்லாம் டபுள் டிஜிட் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்பருக்குலாம் டைமை வந்து சேவ் பண்ணுங்க. எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ ஈஸியான சம்முக்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டமான சம்மு பார்க்கும்போது அப்போ தான் அந்த டைம் வரலாம் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணது எல்லாமே அங்கே போய் செலவழிக்குது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு கஷ்டமாலாம் இல்லை, கஷ்டமா அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தராக அடுத்த சம் பார்க்கலாம். முக்கோணத்தின் இது வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து ஆயிலஸ் இதுன்ட்டு ஒரு கூற்று ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி சம்மு போன வீடியோலாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு போன வீடியோவில் ஃபார்முலா வித் ஃபார்முலாவோட கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவே இவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த ஃபார்முலா வச்சு போன இதில் போட்டோம் நம்ம ஃபார்முலா வச்சு. ஸோ ஆயிலஸ் ஃபார்முலா இதுக்கு இந்த முக்கோணத்தின் பட்டகத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கை, அதாவது FVE ஃபேஸு, வெர்டிசஸ்ஸு, எட்ஜஸ். ஒரு முக்கோணத்துக்கு ஒரு பிரமிட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிசம் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது முக்கோணத்தில் எத்தனை வெர்டிசஸ் இருக்கும், எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், எத்தனை எட்ஜஸ் இருக்கும், அதாவது முகங்கள் எத்தனை இருக்கும், உச்சிகள் எத்தனை இருக்கும், விளிம்புகள் எத்தனை இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதோட முக்கோணம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு முக்கோணம் தான், ஓகேவா? ஸோ இந்த முக்கோணத்தில் நம்மளுக்கு ஃபேஸஸ், முகங்கள் எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பக்கம் இருக்கும். ஸோ இந்த சைடு 1, இந்த சைடு 1, இது 1, இது 1, கீழே 1, 5 சைடு இருக்கும், ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வைஸ் நம்ம கொடுத்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும்ன்றதுக்காக நான் பிக்சர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. அதை கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு இந்த கொஷின் வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் வந்தால் கூட இந்த பிக்சர் பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சர் பேஸில் எதை சம் கொடுக்குறாங்களோ பிக்சர் பேஸில் நான் உங்களுக்கு இதில் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்லியிருக்கேன், இந்த டவுட்டே இனிமேல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறதே. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா வெர்டிசஸ்னால் உச்சிகள், எத்தனை முனைகள் இருக்குது அப்படின்றது. ஸோ டாட்டட் லைன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதோட முனைகள். ஸோ நம்மளுக்கு டாட்டட் லைன்ஸ் வந்து 6 இருக்குது, கரெக்டா? நெக்ஸ்ட்டு எட்ஜஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கோடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தம் எத்தனை கோடுன்னு பார்த்தீங்கன்னா 9 கோடு. அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன வருது, எஃப்ன்றது 5, ஓகேவா? வெர்டிசஸ் முனைகள், அதாவது எத்தனை முனைகள் இருக்குன்னா 6. ஸோ எட்ஜஸ் 9. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நம்மளை குழப்பத்துக்காக ஒரே ஆப்ஷனை நம்பரை திருப்பி வைப்பாங்கன்றத நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு நம்மளை குழப்புறது மட்டும்தான் வேலை, நம்மளுக்கு குழம்பி போகக்கூடாது, அதுதான் நம்மளோட வேலைன்றதை நான் ஈஸியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஈஸியாக குழம்பவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து குழப்பிடுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனை கொஞ்சம் மாற்றி வச்சுருவாங்க. இப்போ 5ன்றது மேலேயும் இருக்குது கீழேயும் தான் இருக்குது 5. ஸோ என்னன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன்று ஃபேஸ் எஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்போட ஆன்சர் தான் ஃபஸ்ட்டில் வரும். அப்புறம் வெர்டிசஸ் வியோட ஆன்சர் செகண்டில் வரும். எட்ஜஸோடது லாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இனிமேல் குழம்பாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபர்தராக அடுத்த சம் பார்க்கலாம். கார்ட்டீசியன் தளத்தில் -3,0 என்ற புள்ளியில் அமைவுறுவது y அச்சின் மூலம் x அச்சின் மூலம் ஆதி புள்ளியில் தளத்தில் அமைவுவாராது. இதில் வந்து என்னன்னா பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. பேசிக் கிராஃப் உங்களுக்கு தெரியும் தானே,
கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், என்ன பாயிண்ட்டு புள்ளி வந்து குறிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாலே. பேசிக் அதுதான், ஒன்றுமே இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, -3,5. இது எங்கே வரும் கிராஃபில், எங்கே வரைபடத்தில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒரு ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இதான் எக்ஸ் காமா ஒய்ன்னு அர்த்தம். இதில் வந்து எக்ஸுன்றது -3, ஒய்ன்றது 0ல் கொடுத்துருக்காங்க. எக்ஸு இதுதான் எக்ஸு கரெக்டா. இதில் -3 இங்கே இருக்கா. ஸோ -3,0ன்றது இங்கே பிளாட் பண்ணுவோமா. ஏன் அப்படின்னா ஒய் வந்து 0, இங்கே தான் இங்கே நம்மளுக்கு 0,0ன்னு இருக்கும். அப்போது இந்த லைனில் தான் வரும் கரெக்டா. ஏன்னா எக்ஸாண்ட தான் உங்களுக்கு நம்பர் இருக்குது, ஒய்யில் 0 இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடரே பண்ண வேணாம். 0 பக்கம் போகாதீங்க, விட்டுருங்க. எங்கே நம்பர் இருக்குது, எக்ஸில் இருக்கா ஒய்யில் இருக்கா அதை பாருங்கள். எக்ஸில் இருந்ததுன்னா உங்களோட ஆன்சர் வந்து எக்ஸ் அச்சின் மீது முடிஞ்சிடுச்சு. மற்றபடி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சப்போஸ் 0,3 அப்படி இருந்ததுன்னா ஒய்யில் தான் எனக்கு நம்பர் இருக்குன்னா ஒய்யில் போடுங்க, முடிஞ்சிச்சு. ஒய்யின் அச்சின் மீது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சம்ஸோ கேட்டுட்ருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸு 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது, ஒரு வட்டம் இருக்குது. ஸோ வட்டம் வந்து அதோட ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 35. 5 சம அளவுகளாக வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. வட்ட கோண பகுதினா என்னன்னா சமமாக பிரிப்பாங்க. இதை பீஸாலாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பீஸா கட் பண்ணால் ஒரே மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ சமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பேஸ் பண்ணி இதை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அஞ்சா வெட்டி எடுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவற்றுள் ஒரு வட்ட கோண பகுதியின் சுற்றளவு, ஒன்றுத்தோட சுற்றளவுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுத்தோட சுற்றளவு என்ன இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோதான் கொஷின். இதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுனா பெரிமீட்டர். ஒன்றுத்தோட சுற்றளவுன்னும் போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, P = L + 2R. இந்த எல்லுனா என்னன்னு சொல்கிறேன். எல்ன்றது என்ன அப்படின்னா 2πr, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 2πr சர்க்கம்ஃபரன்ஸ், அதை என்ன பண்ணோம்னா 5ஆ வகுத்துக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல வகுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2πrன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வட்டத்தை எதுவாக பிரிக்கிறோம், 5ஆ பிரிச்சுக்கிறோமா தனித்தனியாக. அப்போ 5ஆல வகுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், 2 பையோட வேல்யூ என்னது 22/7. ஆரோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35ன்னு கொடுத்துருக்காங்க பை 5. கரெக்டா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 5ஆம் வாய்ப்பாலில் 35 வந்து என்னது 7. இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 × 22 எவ்வளோ, 44. ஸோ இந்த 44 என்ன பண்ணுங்கன்னா இதுதான் உங்களோட எல் லென்த்து. இப்போ அது கூட என்ன பண்ணிக்கோங்கன்னா 2r ப்ளஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஒன்றுத்தோட சுற்றளவு கிடச்சிடும். என்ன அப்படின்னா 44 + 2 × r என்னது 35. ஸோ அப்போ 44 + 2 × 35 என்னது 70. 114ன்னு வருது. ஆப்ஷன் என்ன இருக்குது, 114 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஒரு வட்டத்தை வந்து 5ஆ வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். கிளியராக நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், ஒரு வட்டத்தை நம்ம 5ஆ வந்து பிரித்து எடுக்கிறோம். அதில் ஒரு வட்ட கோணத்தின் பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதே வந்து 4ஆ பிரித்து எடுக்கும் போது ஜஸ்ட்டு 5க்கு பதிலாக 4 டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை 10, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நம்பர் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. கொஷின்ன்றது சேம் தான், நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா படிங்க. அதை 2 லைனா 3 லைனா பயப்படாதீங்க. நான் அதை தான் போன வீடியோலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன். கொஷினை பார்த்து மட்டும் நம்ம பயப்படவே கூடாது.
எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஃபேஸ் பண்ணி ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு வரும், இனிமேல் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி சம்ஸ்ல ஜஸ்ட் உங்களுக்கு நம்பர் மட்டும் தான் மாறும். ஸோ அந்த நம்பர் மாறுச்சுன்னா 5ஆல வந்து பிரிக்கிறாங்களா, 5ஆல வகுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 7ஆல வந்து பிரிக்கிறாங்களா, 7ஆல வகுத்துக்கோங்க. முடிஞ்சிடுச்சு, வேற ஒண்ணுமே இல்லை இது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள். இது ஆல்ரெடி ஈஸியா நீங்களே போட்டுருவீங்க, நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சம்ஸ். ஸோ ஒரு முக்கோணம் இருக்கு, அதோட 2 கோணம் 45 35. ஒரு முக்கோணத்தின் கூடுதல் வந்து 3 கோணத்தின் கூடுதல் என்னது 180. 2 அவங்களே கொடுத்துட்டாங்க, 3வது ஈஸியா கண்டுபிடிக்க தெரியாதா? 3வது என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் கூட்டிட்டு 180ஆல மைனஸ் பண்ணுங்க, 3வது கிடைச்சிடும். இந்நேரத்துக்கு நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. நோட்டு கையில ரெடியா வச்சிருங்க. ஸோ நோட்டு கையில இருக்கிறவங்களாம் கண்டிப்பா இந்நேரத்துக்கு இதை வந்து முடிச்சுட்டு இருப்பீங்க. ஆப்ஷன் கரெக்டா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ளேயே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 45 + 35. ஸோ என்ன வருது, 45 35 எவ்வளோ வருதுன்னா 80 வருதா? இந்த 80 என்ன பண்ணுங்க, 180ல் 80 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 100. அப்போ இதோட ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா 100ன்னு வரப்போகுது உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இவ்வளோ பெரிய இதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னன்னா 3 கோணத்தோட கூடுதல் வந்து 180, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தராக அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டம். சாய் சதுரம்னா உங்களுக்கு காத்தாடி மாதிரி இருக்கும், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இது சம் எடுத்துருக்கோம் சாய் சதுரம் காத்தாடி மாதிரி. இதோட மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க 30 16. மூலை விட்டம் அப்படின்னும் போது என்னன்னா இது ஃபுல்லாவே 30ன்னு அர்த்தம். அப்போ இது ஃபுல்லாவே 30 அப்படின்னும் போது இதோட பாதி என்னன்னா 15. இது ஃபுல்லாவே வந்து 16. அப்போ இதோட பாதி என்னது 8. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சம குறியீடும் எனில் அதன் சுற்றளவு என்ன? இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். சுற்றளவுனா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு இது தெரியணும். ஸோ பித்தாகரஸ் ஃபார்முலா, ஜஸ்ட் பித்தாகரஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட இதை நீங்கள் வந்து கிளியராக வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 15 ஸ்கொயர் என்னது 225. ஸோ 8 ஸ்கொயர் என்னது 64. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 8 2. இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஓட ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் என்னது 17 வந்துச்சா? இப்போ இந்த 17 என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பக்கத்தோட சைடு வந்து 17ன்னு கிடச்சிச்சு. நம்மளுக்கு சுற்றளவு வேணுன்றதுக்காக இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்துக்கு ஈக்குவல் தான். சதுரத்துக்கு 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ 4 சைடையும் ஆட் பண்ணுவோமா, இதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். 17 + 17 + 17 + 17 இல்லைன்னா 17 × 4ஆல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, 17 × 4 4 7 8 2. ஸோ 4 68. ஆன்சர் 68 நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஈஸியாக இருக்கா? 2 மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அதில் பாதி எடுத்துக்கோங்க. அதோட ஆரம்ன்ற கணக்கில் பாதி எடுத்துக்கோங்க. ஸோ பாதி எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு வந்து வர்க்கமூலம் தான் இதில் பண்ணுறீங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. 15ஓட ஸ்கொயர் என்ன, 8ஓட ஸ்கொயர் என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அது எதோட ஸ்கொயரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த கொஷின் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ராமுவின் மொத்த வருமானம் 90,000. அதில் 70% செலவழித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 90,000 ஒருத்தரோட சம்பளம், அதில் 70% செலவு பண்ணிட்டார், மீதி அவர் கையில் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா 70%க்கு நீங்கள் போட்டு பார்க்க வேண்டாம். மீதி சேமித்த காசு எவ்வளோ இருக்கும், 100ல் 70 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 30%. 30% அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க.
90,000 இன்ட்டு 30%ன்றதுக்காக 30/100. 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 3 9 27. எத்தனை 0 இருக்குன்னா 1 2 3. 27,000 ஒரு கையில் இருக்குது. 27,000 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், 70% டக்கு டக்குன்னு போடணுன்றதுக்காக என்ன பண்ணுவீங்க, 70% கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு 100% அப்படின்னும் போது 70% அவர் வந்து செலவழிச்சிட்டாரு. செலவழிக்கிறத நம்ம வந்து கணக்கு போட்டு பார்க்க தேவையில்லை. ஏன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அவர் கையில் எவ்வளோ சேமித்து வச்சுருக்காரு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவர் கையில் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். கொஷினை நல்லா 1 or 2 டைம்ஸ் கிளியராக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் வரும் உங்களுக்கு. சாரி, நான் ப்ளஸில் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து டிவைடு. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 டிவைடட் பை 4/7 5 இன்ட்டு 4/-6. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சம்மு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க, பேஸ் எல்லாமே ஈக்குவல் தான். கீழே இருக்கிற நம்பர் 4ன்றது எல்லாத்துக்குமே வருது தான். நம்மளுக்கு இப்போ மேலே தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இது ஆர்டர் படி எழுதிக்கிறேன். 4/3 இந்த டிவைடுக்கு என்ன பண்ணுறேன்னா கீழே இப்படி கோடு போட்டுக்கிறேன். 4/7. ஸோ பவர் 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 5 வந்து ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணுங்கன்னா பவரில் வந்து பெருக்கிக்கோங்க. அப்போ என்ன வரும், 4/15/4/35 இன்ட்டு 4/-6. இந்த 35 நான் கீழே திரும்பியும் நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். உங்களோட டிவைடில் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் மேலே போகும்போது என்னவா மாறும், சைனு சேஞ்ச் ஆகிடும். திரும்பியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அழுத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பவர் கீழே இருக்குதுன்னா அது மேலே போனோன்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த 35 வந்து நம்மளுக்கு டிவைடுக்கு மேலே போகும்போது என்ன ஆகிடும், 4/15 அப்படியே இருக்கும். இது வந்து -35 அப்படின்னு ஆகிடும். கரெக்டா? இன்ட்டு 4/-6. 15ல் 35 போயிடுச்சுன்னா என்னது, -20 இன்ட்டு 4/-6. இப்போ உங்கள் பேஸு சேம் தான். உங்கள் பவரை என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. -20யோட -6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -26. முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா 4/-26. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் -26 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டிவைடு நம்மளுக்கு குறியில் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு இப்படியே சிம்பிளாகவே போட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது, டிவைடில் வர பவர் வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை இதில். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ 682 531 இதை வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 56,82,531 ரூபாய். ஸோ இது 1 10 100 1000 10,000 லட்சம். இந்த இடம் தான் நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா கொஷின் என்னது, லட்சத்தில் கேட்டிருக்காங்க, 10 லட்சம் இல்லை, வெறும் லட்சம். ஓகேவா? அப்போ நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்னா 5 டிஜிட் தள்ளி இருக்கணும். சரியா? ஸோ அப்போ 5 டிஜிட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லட்சத்தில் வந்து நிற்கிது. இந்த நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா, போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த நம்பரு 5க்கு மேலே இருந்ததுன்னா 1 கூட்டிக்கோங்க, 5க்கு கீழே இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, மற்ற இடம்லாம் 0 போட்டுக்கோங்கன்ட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா போன வீடியோ போய் பாருங்கள், நான் அதில் போட்டிருக்க சம்மு. ஸோ இதில் என்ன பண்ணுவோம், 6ன்றது 5க்கு மேலே இருக்கிற நம்பர் தான். அப்போ என்ன பண்ணுவோன்னா இது கூட 1 வந்து கூட்டிக்கணும். அப்போ இது எப்படி எழுதுகிறோம், 6 கூட்டல் 1 7. இது எல்லாமே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஓகேவா? சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது.
ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் 4, 6 மற்றும் 11 ஆகிய எண்களால் வகுக்கப்படும் எண் எது? 11வது வாய்ப்பாடால வகுக்கப்படுவது எது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். 11வது வாய்ப்பாடில் என்ன ரூல்ஸ் வரும்? ஒரு டிஜிட்டை விட்டு இன்னொரு டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணும் போது 2 ஆன்சரும் சேமாக வரணும். இல்லைனா வர ஆன்சர் வந்து 11வது வாய்ப்பாடில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் ரூல்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க இந்த ரூல்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் வந்து எதில் இருக்குன்னா 6th புக்கில் தான் நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் நியூவாக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, லாஸ்ட் மினிட் தான் நான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் நம்மளுக்கு இருக்கும். அதில் போய் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னே தனியாக ஒரு 3 பக்கம் இருக்குது. அதை போய் பாருங்கள். எல்லா டிவிசிபிலிட்டிக்கும் ரூல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதில் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோன்னா 11வதுல வகுக்கப்படுற நம்பரை மட்டும் பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு ஆன்சரில் செக் பண்ணுவோம். 7, 9, 5, 6, 4. ஸோ ஒரு டிஜிட்டை விட்டு ஒரு டிஜிட்டு. 7, 5 கூட்டினா 13, 17. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 15 வருது. அப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் 8 கூட்டல் 1 கூட்டல் 4. ஸோ 9, 13. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 11ன்னு வரும். கரெக்டா? வருதா? 11. 11ன்றது என்னது? 11வது வாய்ப்பாடில் வருதா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 11வது வாய்ப்பாடில் வகுப்படும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 4வதுலேயும் 6வதுலேயும் வகுப்படுமான்ட்டு. அதுக்கு ரொம்பலாம் அவசியம் இல்லை. கடைசியாக என்ன நம்பர் இருக்குது? 4. கண்டிப்பாக 4வது வாய்ப்பாடில் வரும். 6வது வாய்ப்பாடில் வரணும்னா என்னது? கடைசியாக வந்து 24க்கு தான் 2 டிஜிட்டாக எடுங்க. 24ன்றது 6வது வாய்ப்பாடிலையும் வரும். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். ஆன்சர் ஈஸியாக புரியுதா? ஆப்ஷன்லேயே தான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன்லேயே வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம் ஈஸியாகவே. ஸோ இந்த மாதிரி சம்மு இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -7 x plus 2 into -7 power 5 -7 power 10. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நிறைய சம்மு பார்த்துன்னு வரும். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இதில் தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இனிமேல் தப்பு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா சேம் பேஸுன்றதுனால பவரை மட்டும் எடுத்துக்கிறோம். x plus 2 இது வந்து +5ன்னு எடுத்துக்கோங்க = 10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? x plus 7. ஸோ 7 இந்த சைட் போயிடுச்சுன்னா -7 ஆகிடும். 10 - 7 என்னன்னா 3. ஈஸியாக இருக்கா? ஆப்ஷன் டி. இனிமேல் இந்த டவுட்டுன்றது உங்களுக்கு வரவே கூடாது. இந்த சம்மு மாதிரி கேட்டாங்க, எக்ஸோட மதிப்பு பவரில் இருக்குன்னா எக்ஸோட மதிப்பு என்ன மாதிரி கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சம் 2 சம் இல்லை. லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேருந்து பாருங்கள். இந்த மாதிரி சம்மு அட்லீஸ்ட் 2 சம்மாச்சும் ஒரு வீடியோக்கும் இருக்கும். நீங்கள் வந்து சிம்பிளாக நினச்சிக்கிறீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 சம்மு போட்டு விட்டுறாங்க, இதுலேருந்து தான் வருமா அப்படின்ட்டு. ஒரு வீடியோவில் நான் மட்டும் உங்களுக்கு வந்து 12லேருந்து 15 சம்மு நான் உங்களுக்கு போடுறேன். நேற்று போட்ட வீடியோவில் மட்டும் 20 சம்மு போட்டிருக்கேன். அப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு அதிகபட்சமாக நான் 100 சம்மு கிட்ட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 70லேருந்து ஒரு 90 சம்ஸே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லாமே இந்த கொஷின் பேப்பரை வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸிங்காக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் கெயின் ஆகும். நம்மளோட எய்ம் என்னது? 30 மார்க் எடுத்து தான் ஆகணும். நம்மளுக்கு இந்த 20+, 21+லாம் வேண்டாம். 30 மார்க் எய்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக வரும். உங்களால் முடியுன்றதை நான் நம்புகிறேன். உங்களால் கண்டிப்பாக முடியும். நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறீங்க. எதுக்காக படிக்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக படிக்கிறோம் நம்ம. அதுதான் நம்மளோட ட்ரீமே. டீச்சர் ஆனது எதுக்கு? ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றதுக்காக நம்ம டீச்சர் ஆகுறோம்.
ஸோ அந்த ஒரு எய்ம் இருக்கிறவங்க வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. மேக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கா, போட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸிங் கண்டிப்பாக இருக்கும், ஒரு சக்ஸஸ் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்துடாதீங்க மார்க்கை. மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. நீங்கள் அந்த கேப் விடாதீங்க, நல்லா வந்து போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அரை பங்கு கேழ்வரகு அடையின் எடை. அரை பங்கு தான் கொடுத்துருக்காங்க. 1/2னா அரை தான் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, எனில் அதே கேழ்வரகு அடை 2/3 பங்கின் எடை என்ன? அவ்வளோதான் கொஸ்டின். இந்த சம்மை நம்ம சேர் வச்சு பார்த்துருக்கோம், நம்ம வந்து பாக்ஸ் வச்சுலாம் பார்த்துருக்கோம், நிறைய சம்மு பார்த்துருக்கோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு முழு எண்ணாக மாற்றிப்போம். 1/2 ஒரு முழு எண்ணாக மாற்றிக்கணும். அதாவது அரை வந்து கேழ்வரகு அடை வந்து எவ்வளோ? 120 ரூபா. அப்போ ஒரு அடை வந்து அதோட ரேட் என்ன? இந்த 2 ஒன்றும் இல்லை, இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். 120 2ஆல் பெருக்குனா என்னது? 240. ஒரு அடையோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 240 கிராம். அப்போ அவங்க கேட்டது என்ன? 2/3 பங்கு. அப்போ 240 இன்ட்டு 2/3. மூணாவது வாய்ப்பால் 24ன்றது 8 வாட்டி வருமா? இப்போ 8 80ன்னு ஆகிடுமா? இது 80 × 100 2 என்னது? 160. 160 கிராமு. 160 கிராம்ன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம்மு நம்ம நிறைய பார்த்துன்னு வரும். அரைன்றதை அரை எடைன்றதை ஒரு அடையாக மாற்றிக்கோங்க. சாரி, ஒரு அடையாக மாற்றிக்கோங்க. அது அந்த ஒரு அடையோட கிராம் வந்து 240. அப்போ அந்த 240 என்ன பண்ணுங்கன்னா 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம கீழ்காணும் தரவுகளின் கூட்டு சராசரி காண்க. உயரம் கொடுத்துட்டாங்க, மாணவர்களின் உயரம் கொடுத்துட்டாங்க, மாணவர்களின் எண்ணிக்கை இவ்வளோ ஹைட்டில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இதில் கூட்டு சராசரி என்ன அப்படின்னா, இதில் ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை ஒன்றோட என்ன பண்ணிக்கோங்கன்னா பெருக்கிக்கோங்க. ஸோ 140 4ஆல் பெருக்கிக்கோங்க. அதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 560. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 142 இன்ட்டு 1ஆல் இது இன்ட்டு பண்ணிக்கோங்க. 142 தான் வரும். நெக்ஸ்ட்டு 150 இன்ட்டு 2 300. நெக்ஸ்ட்டு 154 இன்ட்டு 1 என்னது? 154. நெக்ஸ்ட்டு 145 இன்ட்டு 2 290. நெக்ஸ்ட்டு 147 இன்ட்டு 2 294. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா கூட்டிக்கோங்க. 1740ன்னு வருது. இந்த 1740 என்ன பண்ணுங்கன்னா வகுக்கணும். என்ன நம்பரால் வகுக்கணும்? கீழே கொடுத்துருக்காங்கல்ல மாணவர்களின் எண்ணிக்கை, இதை கூட்டிக்கோங்க. இதோட ஆன்சர் என்னது? 12ன்னு வருது. அப்போது 1740 வந்து என்ன பண்ணுங்கன்னா 12ஆல் வகுத்துக்கோங்க. டிவைட், நார்மல் டிவைட், அவ்வளோதான். ஸோ இதை 12ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. 145ன்றது ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம உயரத்தையும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒன்றையும் நம்ம பெருக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும்னா, அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை மாணவர்கள் இருக்குன்னு முதல்ல எண்ணி வச்சுக்கணும். அதை என்ன பண்ணுங்கன்னா கடைசியாக வர ஆன்சரில் டிவைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் கன அளவு. ஸோ கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 125 கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர்ன்ட்டு. மேலும் அதன் பக்கங்கள் x+1 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கனசதுரம், கியூப், நார்மல் கியூப். ஸோ நார்மல் கியூப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 4 பக்கம் அதுக்கு இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா கனசதுரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு எடுத்துக்கோங்க. முதல்ல ஏ கியூப் அப்படின்னும் போது இதை 125. அப்போ ஏ என்னது? 125 எதோட கியூப்னு பார்க்கணும்.
எதோட கியூப் அப்படின்னா எதோட கன அளவு. எந்த நம்பரை 3 வாட்டி நம்ம பெருக்கணும்னா 125 வரும். 5. ஸோ 5 × 5 என்னது 25. 25 × 5 என்னது 125. முடிஞ்சிடுச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 5. இப்போ 5ன்னு மட்டும் வைக்காத, அதோட ஒரு பக்கத்தோட அதோட பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 1 ஈக்குவல் டு இந்த 5ஐ வச்சுக்கோங்க இந்த பக்கம். இந்த 1 வந்து +1 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா என்னது -1 மாறிடும். அப்போ 5ல் 1 போச்சுன்னா 4. எக்ஸோட மதிப்பு என்னது 4 வந்துச்சா. இதுக்கு கன அளவு தெரிஞ்சா போதும். கன அளவுன்றது என்னது, ஒரு நம்பர் 3ஆல பெருக்கும் போது அதே நம்பர் 3ஆல பெருக்கும் போது அது வந்து கன அளவுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ 125ஓட கன அளவு என்னது 5. 5 என்ன பண்ணோம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5ன்னு வச்சோம். 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா -1 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ ப்ளஸ் சைனு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு, ரைட் ஹேண்ட் சைடு போச்சு அப்படின்னும் போது மைனஸாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். லூகாஸ் எண் தொடரில் 7வது மற்றும் 6வதின் உறுப்பின் இடையேயான வேறுபாடு. இந்த லூகாஸ் வந்து ஏன் நான் எடுத்தேன்னா, இது வந்து நம்மளுக்கு எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த கொஷின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க லூகாஸ்ன்றது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நடத்துகிற ஆஃப்டர்நூன்லேயும் அடுத்த நாள் வந்து மார்னிங்லேயும் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்கும் போது என்னென்னா, லூகாஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆயிலர்ஸ் பார்த்துருக்கோம், நம்ம மறை குறியீடுலாம் பார்த்துருக்கோம், ஃபெபனோசிஸ் பார்த்துருக்கோம். ஃபெபனோசிஸில் என்னது 1 அதுக்கப்புறம் 1 1 1 2 1 அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஃபெபனோசிஸ். 8வது புக்கில் இருக்குது, போய் பாருங்கள் ஃபெபனோசிஸ் சீரீஸ். அதே மாதிரி என்னென்னா லூகாஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. இதில் என்ன மாதிரி குறியீடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு லூகாஸ் எண் எப்படி தொடங்கும் அப்படின்னா, வந்து 1, அப்புறம் 3, அப்புறம் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் 4, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் 7, அப்புறம் ஒன்றா ப்ளஸ் பண்ணினே போகும் 18, இதையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் 29. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணினே போகணும். இதுதான் வந்து லூகாஸ் எண்கள். இனிமேல் தப்பு பண்ணாதீங்க. லூகாஸ் எண்கள் வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது 1,3. ஃபஸ்ட்டு அது மட்டும் 2 நம்பர் போதும். 1,3, அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே போங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, 6வது உறுப்பும் 7வது உறுப்புக்கும் இடையே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th. இந்த ரெண்டுக்கான வேறுபாடு என்னன்னா, நீங்கள் மைனஸும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தூக்கி ஆன்சராக போடுங்க, முடிஞ்சிச்சு. இதை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் வரும். எந்த ஒரு 2 நம்பரோட வேறுபாடு கேட்குறாங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி போட்டுருங்க, முடிஞ்சிச்சு ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்னா, எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. லூகாஸ் தொடரின் 8வது மற்றும் 7வதின் உறுப்பு அதே மாதிரி வருதா. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன போடணும், நோட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா என்னத்துக்கு போட்டிருப்பீங்க கரெக்டாக. எப்படி போடணும், 1,3, 4, 7, 11, 18, 29. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு 29க்கு அப்புறம் என்ன வரும், 5, 6, 7 வருமா, இது ஆட் பண்ணா 47. ஸோ 47. இப்போ இதில் வந்து 7வது 8வது உறுப்பு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8, லாஸ்ட் 2. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், நேற்றுக்கு நீங்கள் வாய் வழியாகவே சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன ஆன்சர் இதுக்கு, 18. முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் டி. ஈஸியாக இருக்கா? இனிமேல் இந்த டவுட் வராதுல்ல உங்களுக்கு. லூகாஸ் என்னன்னாலே இனிமேல் இந்த டவுட் உங்களுக்கு வரவே வராது. இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சம்முமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சம்முமே திரும்பிய போட்டு பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக என்னோட சைடில் இருந்து நான் உங்களுக்கு இந்த 3 நாளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் ஃபர்தராக நம்மளுக்கு என்னெல்லாம் சம்ஸ் இருக்குன்றதும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்பியும் நான் அதை தான் சொல்கிறேன்.
நம்மளுக்கு தேவைன்றது எலிஜிபிள் ஆகணும். எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாமே பண்ணுங்க. அது மட்டும்தான் நம்மளோட ஒரே எய்ம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் வந்து கிடைக்கணும். அது சுலபமாக யாருக்கும் சுலபமாக கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கணும்னா லாஸ்ட் மினிட்ல சுலபமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு ஃபோக்கஸிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கண்டிப்பாக வாங்கி கூட நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு போட்ட வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோஸ். இந்த சம்ஸ்லேருந்து இனிமேல் உங்களுக்கு டவுட்டுன்றதே வராது. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளமை பேஸ் பண்ணி தான் இந்த சம் எல்லாமே நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.